நாம் அன்னபூர்ணியை தரிசிக்க முடியும். பஞ்சலோகத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த அன்னபூர்ணியின் கையில் அமுத கலசமும் முகத்தில் புன்னகையுமாக பட்டாடையில் அமர்ந்திருந்த காட்சியை காண முடிந்தது. அதேபோல் பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட காயத்ரி தேவியின் தெய்வீக அழகை காண 1000 கண்கள் வேண்டும். இந்த காயத்ரி தேவி சிறுவர்களால் பூஜிக்கப்பட்ட பின் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். அடுத்ததாக ஹயக்ரீவர், லட்சுமி நரசிம்மர், சரஸ்வதி தேவி ஆகிய தெய்வங்களை தரிசிக்க முடிந்தது. நாம் தமிழகத்தில் எங்குமே காண முடியாத சில விசேஷ தெய்வங்களை இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்திருப்பதாக கூறினார்கள். அதில் முதலாவதாக நாம் ஸ்ரீ சொர்ணா கர்வுண பைரவர் சன்னதிக்கு சென்றோம். அவர் தங்க கவசத்தோடு இருந்தார். பக்தர்கள் செல்வம் பெருக வேண்டி வழிபட்டுக் கொண்டிருந்தனர். அதேபோல் இன்னொரு விசேஷ தெய்வமாக ராகு கேது சன்னதியை காண முடிந்தது. அதாவது ராகு தலையாகவும் கேது உடலுமாகவும் அமைந்திருக்கும் இந்த சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்வது இங்கே விசேஷமாகும். அடுத்து காத்த வீரியார்ஜுனன் பைரவராக குடிக்கொண்டிருப்பதை காண முடிந்தது. இவர் காணாமல் போன பொருட்களை மீட்டுக் கொடுக்கும் சக்தி படைத்த தெய்வமாகும். அர்ச்சகர் ஒருவர் தனக்கு நேர்ந்த அற்புத அனுபவம் ஒன்றையும் குறிப்பிட்டார். சமீபத்தில் என்னுடைய சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. அப்ப காத்தவே அர்ஜுனங்கிற சன்னதியில கொண்டு காமிக்கும் போது அவங்க கேட்டாங்க, என்ன சுவாமி, என்ன சுவாமியோட பவர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இது காணாமல் போன பொருள்லாம் கண்டுபிடிச்சிக்கக்கூடியக்கா, உனக்கு ஏதாவது பொருள் காணாமல் போயிருந்தீங்கன்னா பாத்திரம் பண்ணி மனசார பாத்திரம் பண்ணி அது உனக்கு உடனே கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, உடனே என்னுடைய செயின் ஒரு 5 பவுன் செயின் நான் வச்சிருந்தேன்டா, எங்க வச்சேன்னு தெரியல, காணாமல் போச்சு. அது போய் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலே ஆச்சு, நான் காணாமல் போயிட்டேன்னு வச்சுருக்கேன். அது பகவான் கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க நீ மனசார பாத்திரம் பண்ணிட்டு போ, உனக்கு அது கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைக்கும், நீ பாத்திரம் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். அதே போல அவங்க போய் ஒரு வாரத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க, வேற ஏதோ ஒரு பொருளை தேடுறதுக்காக தேடிக்காங்க. அந்த செயின் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வழியில் ஓர் மூலிகை வனத்தை கடக்க நேரிட்டது. காண கிடைக்காத பல அரிய வகை மூலிகைகள் அந்த மூலிகை வனத்தில் நிறைந்திருக்கின்றதா? ஒருவேளை இந்த மூலிகைகளை கொண்டுதான் டாக்டர் பெருமாள் நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்ப்பாரோ என்று நாம் எண்ணிக்கொண்டோம். அந்த வனத்தில் காவல் தெய்வமான முனீஸ்வரனும் இருப்பதை அறிந்து கொண்டோம். ஆலயத்தின் ஒரு பகுதியில் விதவிதமான மூலிகைகள் தட்டுகளில் வைக்கப்பட்டிருந்தன. மூலிகை தைலங்கள், எண்ணெய்கள் பாட்டில்களில் இருந்ததையும் காண முடிந்தது. இப்படியாக தெய்வங்களை தரிசித்து வந்த நமக்கு டாக்டர் பெருமாளை பற்றிய நினைவு வரவே அவரை சந்திக்க சித்தமானோம். அப்போதுதான் நாம் டாக்டர் பெருமாள் இருக்கும் இடத்தை நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டோம். அங்கிருந்த அர்ச்சகரிடம் நாங்கள் சகல தெய்வங்களையும் தரிசித்து விட்டோம், இப்போது டாக்டர் பெருமாளை பார்க்கலாமா என்று கேட்டோம். நம் கோரிக்கையை கேட்டு அவர் டாக்டர் பெருமாள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த அறை பிரமாதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கதவுகளால் மூடப்பட்டிருந்தது. ஆலயத்தில் தங்கி அற்புத வைத்தியம் செய்யும் டாக்டர் பெருமாளை சந்திக்கும் அந்த சந்தர்ப்பம் வந்தே விட்டது. அந்த அர்ச்சகர் மெதுவாக கதவை திறந்தார். அங்கே நாம் கண்ட காட்சி நம்மை அதிசயத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. காரணம், நம்மால் அங்கே எந்த மனிதரையும் காண முடியவில்லை. கன கம்பீரமாக நிற்கும் சுவாமி சிலை ஒன்று அங்கிருந்தது. நமக்கு ஒன்றுமே புரியாமல் அர்ச்சகரிடம் டாக்டர் பெருமாள் எங்கே என்று கேட்டோம். அவரோ புன்னகைத்தவாறு, இதோ இவர்தான் டாக்டர் பெருமாள் என்று சுவாமி சிலையை நோக்கி கரம் நீட்டினார். நாம் மேலும் குழம்பி நிற்க அர்ச்சகர் சுவாமி சிலையை நன்றாக உற்று பாருங்கள் என்றார். சுவாமி சிலையை நாம் உற்று பார்த்தபோது நமக்கு வியப்பாக இருந்தது. காரணம், சுவாமியின் கழுத்தில் டாக்டர்கள் மாட்டியிருக்கும் ஸ்டெத்தஸ்கோப்பும் கையில் கடிகாரமும் இருந்ததுதான். சுவாமியின் இன்னொரு கரத்தில் அமுத கலசமும் மற்றும் ஒரு கரத்தில் சீந்தலை கொடி என்ற மூலிகையும் இருந்தது. இடையில் ஒரு வாள் இருந்தது. விஷயத்தை
முழுமையாக விளக்கிக் கொள்ள முடியாத நாம் விளக்கம் கேட்டோம். நாம் தரிசித்து குழம்பி போன சாமியின் பெயர் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளா. இவரே இங்கு மூலவராக இருக்கிறார். இவரைத்தான் இங்கு டாக்டர் பெருமாளாக குறிப்பிடுகிறார்கள். இது ஆலயம் அல்ல, 24 மணி நேரமும் செயல்படும் ஓர் மருத்துவமனை என்றே கருதுகிறார் நாம் சந்தித்த சுவாமிகள். இந்த பகவானுடைய விசேஷம் எப்படின்னா, ஒரு கையில அமிர்த கலசம், இன்னொரு கையில சீந்தல் கொடின்ற மூலிகை. மகாவிஷ்ணுன்றதுனால சங்கு சக்கரத்தோட இருக்கார். கழுத்துல விசேஷமான முறையில ஸ்டெத்தஸ்கோப் போட்டு இருக்கார். கையில வாட்சி கட்டின்னு இருக்கார். நம்மளுடைய நாடி துடிப்பு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்ற முறையிலையும். சிறிய குழந்தை கூட இவரை பார்த்த உடனே ஒரு டாக்டர் சுவாமி அப்படி சொல்லணும், எல்லாரும் பெருமாள் ஆகிடக்கூடாது, தன்வந்திரிக்குன்னு ஒரு தனி மகத்துவம் வேணும் அப்படின்ற முறையில அவரை டாக்டரா சித்தரிச்சு வச்சிருக்கோம். இங்கு தலைமை டாக்டராக இருப்பதும் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளா. அவர் மணந்திருப்பதும் ஆரோக்கிய லட்சுமி என்ற டாக்டரை தானா. ஆரோக்கிய லட்சுமியின் கையிலும் ஸ்டெத்தஸ்கோப் இருப்பதையும் காண முடிந்தது. தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் முதல்ல இந்த 9வது லட்சுமியை கொண்டு வந்திருக்குது என்ற பெருமை சார்ந்தது. ஆரோக்கியம் இருந்தாதான் அஷ்டலட்சுமி இருந்தாலும் அனுபவிக்க முடியும். அதனால இங்க ஆரோக்கிய லட்சுமியா வச்சிருக்கோம். அது எப்படின்னா, அவ்வளவு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு இருக்கா, வாட்ச் கட்டின்னு இருக்கா. அந்த தன்வந்திரி ஒரு பெரிய டாக்டர். அவர் தன்னுடைய மனைவியார ஆரோக்கிய லட்சுமி ஒரு டாக்டரா வச்சிருக்கா. டாக்டருக்கு டாக்டர். மருத்துவமனையில் டாக்டர்கள் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்பது வழக்கம். ஆனால் இங்கு ஹோமங்கள் யாகங்கள் மூலமும் சுவாமியின் அற்புத சக்தியாலும் நோய்கள் தீர்க்கப்படுகின்றதா. மருந்துகள் இன்றி மருத்துவம் பார்க்கும் ஆன்மீக மருத்துவர். பிரம்மாண்ட யாகசாலை ஒன்றை ஆலயத்தினர் நிர்மாணித்திருந்தனர். 12 அடி ஆழமும் 8 அடி அகலமும் கொண்ட யாக குண்டம் ஒன்றில் அக்னி கனன்று கொண்டிருப்பதை காண முடிந்தது. தன்வந்திரின்னு சொன்னாலே ஹோமம் தான். உலக மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஹோமங்கள் நடக்கிறது. எல்லா மக்களுடைய நன்மைக்காக இங்க வைத்திய முறைகள், அதாவது சுவாமியுடைய ஹோமங்கள் வைக்கப்பட்ட அபிஷேகம், தேன், நெய், விசேஷ மந்திர ரட்சை, மூலிகை ரட்சை போன்ற விசேஷ ரட்சைகளை சுக்கு வெல்லம் தான் இங்க சுவாமிக்கு விசேஷ பிரசாதமா கொடுக்கிறோம். ஏன்னா சுக்கு வெள்ளம்ன்றது ஒரு வைத்தியம். அதனால இங்க அப்படிப்பட்ட பிரசாதங்கள் இங்க கொடுக்கிறோம். அவ்வளோ வியாதிகளை, ஒரு டாக்டர்னு சொன்னா, ஒரு கிளினிக்னு சொன்னா அங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருக்கும். இங்க நாங்க ஆபரேஷன் தியேட்டரா யாகசாலை வச்சிருக்கோம். விசேஷ மருந்து மாத்திரைகளுக்கு பதிலா இங்க விசேஷ ஹோம பிரசாதங்களே இங்க விசேஷ பிரசாதங்களை கொடுத்திருக்கோம், மருந்து மாத்திரைகளை கொடுத்திருக்கோம். இங்க இருக்கிற தன்வந்திரி தாயார் 2 பேர் சேர்ந்து நடத்துற ஒரு டிவைன் ஹாஸ்பிட்டல் இது. அதன் எதிரே ஜோசியங்களில் குறிப்பிடப்படுகின்ற ஒவ்வொரு ராசிக்கும், கிரகத்திற்கும், நட்சத்திரத்திற்கும் ஓர் அக்னி குண்டம் அமைக்கப்பட்டிருக்கிறதா. அதன் எதிரே எண்ணற்ற கலசங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஹோம குண்டங்களில் பல்வேறு மூலிகைகளை போட்டு யாகம் வளர்க்கப்படுகிறதா. இந்த யாக குண்டத்தின் காற்று பக்தர்களின் உடலில் பட்டாலே நோய்கள்